ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் 2 ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து உடம்போட சுற்றளவு மட்டும் நம்ம டேப்பில் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சு அளவு எடுக்கிறோம். இப்போ 8.25 இன்ச்சு வருது. என்னோட மெத்தடில் இதை மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். நல்லா கரெக்டாக அளவு வரும். இப்போ வந்து ஒரு சைடுக்கு வந்து 8.25 இன்ச்சு. நான் வேறு எந்த அளவுமே நான் எடுக்கலை. இந்த 8.25 அப்படியே 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ வந்து நமக்கு 33 இன்ச்சு வரும். இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு 33 இன்ச்சு. இப்போ 2 கலம்காரி காட்டன் கிளாத் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை அட்டன் டயத்தில் நம்ம 2ஐயும் சேர்த்தே கட் பண்ண போகிறோம். நான் வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து கலர் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 2லேருந்து 3 ப்ளவுஸ் வரைக்குமே ஈவனாக மடித்து போட்டு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண முடியும். இதை மாதிரி கலம்காரி காட்டன்லாம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து அந்த டிசைன்ஸ் வந்து ஒரே சைடில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது வந்து நம்ம எந்த சைடு போட்டு கட் பண்ணாலுமே ஒரு மாதிரி மிக்சடாக இருக்கனால நம்ம எந்த சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து பேக் சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறது. 2 கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக் சைடு வந்து எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் துணி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து போட்டுங்க. இப்போ 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நெக்கோட அகலம் எப்படி எடுக்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ரொம்ப ஈஸியாக புரியும். டக்குன்னு ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுற மெத்தட் இது. இப்போது ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். பேக் சைடு முதுகு பக்கம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். அதே மாதிரி கரபாகம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுங்க. ஏற்கனவே 2ஆக மடிச்சிருக்கோம். இப்போ வந்து கரபாகம் வந்து நம்ம குறுக்கு பீஸில் தான் நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணுறோம். அதனால் கரபாகம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்குது. கீழ் பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போவுமே 2 தான் அளவு கரெக்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2.5 இன்ச்சு வரைக்குமே நம்ம வந்து ஃபோல்டிங்க்கு கிளாத்து விட்டுக்கலாம். திக்னஸாக மடித்து கொடுக்க நமக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பாடியாக இருக்கிறவங்களும் சரி, லீனாக இருந்தாலும் சரி, 2.5 இன்ச்சு வரைக்குமே நம்ம வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 1 இன்ச்சு இடுப்பு வந்து இறக்கம் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்கனால 1 இன்ச் வந்து நான் வந்து கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது மடித்து தைக்கிற இடத்துலேருந்து மேலே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட முதுகு உயரம் வந்து இப்போ எடுத்துக்கிறோம். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இடுப்போட அந்த டாட் மடிப்பை வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஷோல்டர் அளவை ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வைக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா உயரம் கேட்டிருக்கனால 2ஆவதாக மேல் பக்கம் மார்க் பண்ணோம் பாருங்கள், அதில் தான் வந்து நம்ம ப்ளவுஸோட அந்த இடுப்பு பாகத்தை வச்சுட்டு ஷோல்டர் அளவை ரெடி அளவை மார்க் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ராவாக இறக்கம் கேட்டால் மட்டும்தான் அப்படி இல்லைன்னா ரெடி அளவுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிப்போம். இப்போது கழுத்தோட இறக்கம் எடுக்கிறதுக்கு சைடு ஜாயிண்ட்டு அப்புறம் டாட் 2ம் ஈவனாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு நெக்கோட இந்த சென்டர் பாயிண்ட்டை இது மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு இது பைப்பிங் நெக் அப்படிங்கிறனால கரெக்டாக வந்து நான் வந்து ரெடி அளவு தான் மார்க் பண்ண போகிறேன். கழுத்தோட உயரமாக இருந்தாலும் சரி, அகலமாக இருந்தாலும் சரி, ரெடி அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நான் வந்து ஓரளவு சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா ஸ்டிச்சிங் வீடியோவில் இன்னும் கிளியரன்ஸாக நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்குறதோட இல்லாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இது மாதிரி நெக்கோட இறக்கத்தை மார்க் பண்ணிக்கிட்டு கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், அதில் தான் நமக்கு தையல் வரும். தையல் போட்டுட்டு மேல் பக்கம் மடித்து அடிக்கும்போது நமக்கு அது கரெக்டாக வந்துடும். இப்போ முன்பக்கம் 16.25 அளவு எடுத்தோம்ல, அதை வந்து மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஷோல்டர் அளவு பிடிச்சி தைக்கிறதுக்கு உள்ள அளவு 16 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 2 அளவுலையுமே இதை மாதிரி 2 லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் அகலமும் கழுத்து அகலமும் எடுத்துக்கலாம். ஷோல்டர் அகலம் கழுத்து அகலம் ரெண்டுத்துக்குமே நான் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு தான் நான் எடுத்திருக்கேன். இதை மாதிரி வச்சு அளவு எடுக்கும்போது உங்களுக்கு 4ஆக ஃபோல்டிங் பண்ணி முன்ன பின்ன போகுங்கிற கன்ஃபியூஷனே இருக்காது. கரெக்டாக வந்து நீங்கள் அளவு மார்க் பண்ணலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக் வச்சு அளவு எடுக்கிறனால பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த வந்து 1/2 இன்ச் கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிக்கணும். பைப்பிங் நெக் அப்படிங்கிறனால கரெக்டாக ரெடி அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இதில் வந்து தையலுக்கு முன்னாடிலாம் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. ரெடி அளவு மார்க் பண்ணிக்கங்க. ஷோல்டர் ரெடி அளவு அதுலேருந்து 1/2 இன்ச் வந்து முன்பக்கம் தள்ளி தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ 1/4 இன்ச் அந்த இடத்துல நமக்கு அந்த பைப்பிங் ஜாயிண்ட் கிட்ட தையல் வரும். இதுவே நார்மல் நெக் அப்படின்னா 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி
நெக் வந்து மறுபடியும் உள்பக்கமாக மடிச்சிடுவீங்க. அப்போ வந்து ரெடி அளவு 2.5 வந்துடும். இப்போ பைப்பிங் எப்படிங்கும்போது நீங்கள் 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளினீங்கன்னா அதில் தையல் போட்டுட்டு மறுபடியும் வெளிப்பக்கம் பைப்பிங் மடிப்போம். அப்போ என்ன ஆகிடும், கழுத்தோட அகலம் வந்து குறைஞ்சிரும். ஷோல்டர் அகலம் வந்து ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஷோல்டரை குறைச்சிட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து மேலே வந்து ஷோல்டருக்கு மேலே ஏறிடும். அந்த ப்ராப்ளம் வந்துடும். அதனால் பைப்பிங் நெக் வச்சு நீங்கள் அளவு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ரெடி அளவை வச்சு தான் மார்க் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு பைப்பிங் நெக்கில். இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்ஸாக நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை கரெக்டாக சொல்கிறேன். இப்போ ஷோல்டர் அகலம் வந்து 5.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ சைடு ஆம்ஹோல் இறக்கம் வந்து மார்க் பண்ணணும். இப்போ சைடு ஜாயிண்ட்டாக மேல் பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வைங்க. கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் ரெடி அளவு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நமக்கு 5.5 இன்ச்சு வருது. அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அகலத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் இறக்கமும் 5.5 இன்ச்சு, ஷோல்டர் அகலமும் 5.5 இன்ச்சு. இப்போ உடம்போட சுற்றளவு 8.25 மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தையலுக்கு 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சையும் கீழே மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பைப்பிங் நெக்குக்கு பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ரெடி அளவு அப்படியே தான் மார்க் பண்ணணும். உள்பக்கம் தள்ளி வந்து நீங்கள் மார்க் பண்ணிடவே கூடாது. ஏன்னா பைப்பிங் வந்து வெளிப்பக்கம் அடிப்போம். நார்மல் நெக்கு தான் அப்படியே உள்பக்கம் திருப்புவோம். அப்போ வந்து உங்களுக்கு பைப்பிங் நெக் வந்து கழுத்தோட அகலம் சின்னதாகிடும். அதனால் கழுத்து வந்து ரொம்ப நெருக்கிற மாதிரி ஆகிடும். அது ஒரு விஷயம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஆம்ஹோல் வளைவு எடுக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு இந்த கார்னரில் வச்சுட்டு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்ஹோல் வளைவு வந்து நான் கையாலேயே வந்து வரைஞ்சிக்கிறேன். டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் டூல்ஸ் தேடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் டக்குன்னு இதை மாதிரி கையாலேயே வளைவு எடுக்கிறதுக்கெலாம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வேலை முடியும். இப்போ நமக்கு அந்த இடத்துல தையல் போடுவோம், அதிகமாக தான் தெரியுது. இப்போ அதை விட கம்மியாகவே தான் நம்ம தையல் போட்டு பைப்பிங் வெளிப்பக்கம் மடிப்போம். அப்போ வந்து அந்த 2.5 இன்ச்சு நமக்கு ரெடி அளவு கரெக்டாக வந்துடும். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உடம்போட சுற்றளவு எடுத்துட்டோம். மேல் பக்கம் இருக்கிற 10.25 இன்ச்சை கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் எடுப்பேன். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக தான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறது. இப்போ ஓரளவுக்கு பேக் சைடு வந்து அளவு நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோவில் இந்த பைப்பிங் நெக் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக அதோட அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியும். புரியாதவங்களுக்கு ஓரளவுக்கு இது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இது வந்து 3/4 ஸ்லீவு. நல்லா 1 மீட்டர் கிளாத் இருக்குது. 33 இன்ச்சு கிராஸ் கட்டிங்னாலுமே நமக்கு 1 மீட்டர் கிளாத் எடுத்து கொடுத்துருக்கனால நமக்கு வந்து கிளாத் வந்து தாராளமாக போதும். குறுக்கு பீஸில் கட் பண்ணும்போது தான் நமக்கு துணி கொஞ்சம் கரெக்டாக நார்மலாக எல்லா பத்தும். அப்படிங்கிறனால தான் நான் ஸ்லீவும் வந்து குறுக்கு பீஸில் கட் பண்ணியிருக்கேன். பேக் சைடு உடம்பு எல்லாமே வந்து இந்த மாதிரி குறுக்கு வாடத்தில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ கீழ்ப்பக்கம் அன்ஈவனாக இருக்கிற கிளாத்தை வந்து எட்ஜஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்லேயும் ஓப்பன் சைடு வந்து என் பக்கமும் இருக்கிற மாதிரி நான் ஸ்லீவ் வந்து மடித்து போட்டிருக்கேன். இப்போ இடையில இது மாதிரி கிளாத் நிறையா போடும்போது நமக்கு இந்த இடையில அந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து எல்லா கிளாத்தும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அங்கங்கே சமயத்தில் சுருங்கினாப்புல கிளாத் வந்துருச்சுன்னா ஸ்லீவோட அளவு மாறிடும். இந்த விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா நாளாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால இடையில எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் விரலாலாம் நல்லா எடுத்து விட்ருங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். எந்த பக்கத்து ஸ்லீவ் எடுத்தாலுமே உங்களுக்கு அளவு கரெக்டாக தான் வரும். ஒரு வேளை போட்டிருக்கும் போது அளவு வித்தியாசமாக வருது அப்படின்னா அது உடம்போட ஷேப்னால இருக்குமே தவிர ஒவ்வொரு ஸ்லீவும் ஒவ்வொரு மாதிரி கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் எந்த ஸ்லீவ் வேணாலும் நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டம் எது வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கங்க. கீழ்ப்பக்கம் இப்போ மடித்து தைச்சிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இப்போ ரெடி அளவுலேருந்து மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச் 2 மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்ஹோல் சுற்றளவு வந்து 6.25 இன்ச் இருக்குது. இப்போ மொத்த ஸ்லீவ் உயரம் வந்து 12.5 இன்ச்சு. ஆம்ஹோல் இறக்கம் வந்து 3.25 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஆம்ஹோல் சுற்றளவு 6.25. இங்கே சின்ன சைஸ் ப்ளவுஸ் தானே, இதுக்கு வந்து 3.25 இன்ச்சு இறக்கம் ஏன் எடுத்திருக்கோன்னா எப்போவுமே 3/4 ஸ்லீவை பொறுத்தளவுக்கு ஆம்ஹோல் டெப்த் வந்து 3 இன்ச்சுக்கு மேலேயே எடுத்தால் தான் அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்து ஷோல்டரில் அழகாக ஃபிட்டிங் ஆகும். இதுவே உங்களுக்கு சின்ன கை அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு வச்சா கூட போதும். ஒரு சிலருக்கு 2.25 வச்சா கூட போதும். ஏன்னா முன்கை சுற்றளவு 5.5 தான் இருக்குது, ஆஃப் கையாக இருந்தால் தான். இதுவே 3/4 அப்படிங்கிறனால தாராளமாக 3.25 இன்ச்சுலேருந்து 3.5 இன்ச்சு வரைக்கும் எடுக்கும்போது
ஸ்லீவ் ஷேப் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரில் வந்து உட்காரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். 3/4 ஸ்லீவுக்கு தான் இந்த விஷயம் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ மேலே உள்ள ரெண்டு கிளாத்தை மட்டும் ஃப்ரண்ட் வளைவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு மட்டும் நான் வந்து குடஞ்சி கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் மடித்து தைக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துலலாம் சிசர் கட் வந்து மறக்காமல் கொடுத்துருங்க. நான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து கிராஸ் பாருங்கள், கிளாத் அப்படியே ஃபோல்டிங் ஆப்போசிட்டில் இருக்குது. அது கரப்பாகம் வந்து ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் நம்ம பார்க்கும்போது அதே வாட்டத்தில் தான் வச்சுருக்கேன். இப்போ இழுத்து பார்க்கும்போது லப்பர் மாதிரி நீளும், அதுதான் உங்களுக்கு கிராஸு. அந்த வாட்டத்தில் தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து இதை மாதிரி போடணும். ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த கிளாத் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கரப்பாகத்தில் மேலே வந்து கிராஸில் வந்து நம்ம துணி போட்டிருக்கோம். இந்த கரப்பாகம் சைடு ஆம்ஹோல் வந்திருக்கு. இப்போ அதை அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் சைடு கிளாத் வந்து நமக்கு வந்துட்டு அன்ஈவனாக இருக்குது. ஏன்னா 2 கிளாத் போட்டிருக்கோம்ல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் கூட கீழ்ப்பக்கம் இழுத்து வச்சுக்கிறேன். அப்போ வந்து நமக்கு கிளாத் வந்து எல்லா கிளாத்தும் 4ம் ஒன்று போல் ஈவனாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணதை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த அளவு வந்து தான் நமக்கு கரெக்டான அளவாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதான் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக மறந்துட்டோம்னாலும் மார்க்கிங் வந்து மிஸ் ஆகிடும். இப்போ வந்து எல்லா அளவுகளையும் ரெடி அளவு வரைஞ்சிட்டு பேக்கில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக அதே அளவு தான் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் நெக்குக்கிட்ட. இப்போ ஆம்ஹோல் வளைவும் வரைஞ்சாச்சு. கீழ்ப்பக்கம் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக வந்துட்டு கீழ்ப்பக்கம் மேலே உள்ள அளவு வேணாம், கீழ்ப்பக்கம் இருக்குல்ல அதுதான் நமக்கு ரெடி அளவு. மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். அது பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அளவு வச்சு கட் பண்ணிக்கணும் பட்டி தைக்கும் போது. இப்போ ஃப்ரண்ட்டில் எடுக்க வேண்டிய அளவு வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட் ஒயரம் வந்து எடுத்துக்கலாம். கிராஸ் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக அந்த டாட் வந்து இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே வந்து இழுக்காமல் மார்க் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரைட் ப்ளவுஸ் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இழுத்து அளக்கலாம், நீளாது. இதுவே கிராஸ் அப்படிங்கும்போது இழுக்காமல் கிளாத் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போது ஷோல்டருக்கு பிடிச்சி மேலே உள்ளதை மார்க் பண்ணது கிடையாது, கீழ்ப்பக்கம் உள்ள அளவு. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுட்டு நெக்கோட இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு ஜாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சைடு ஜாயின் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போது சென்ட்ரு டாட்டோட உயரம் வந்து 13.5 இன்ச் இருக்குது. நெக்கோட இறக்கம் 6 இன்ச்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்ஹோல் சுற்றளவு 5.5 இன்ச்சில் டேப் வச்சுட்டு 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து 1லேருந்து 1.5 வரைக்குமே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் 1.5லேருந்து 2 இன்ச்சு வரைக்குமே கம்மி பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். அதாவது கிராஸ் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிராஸ் வந்து நம்ம 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கலாம். அதனால் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. ஃப்ரண்ட்லலாம் நான் எக்ஸ்ட்ராலாம் எங்கேயுமே கிளாத் வந்து மார்க் பண்ணல. கரெக்டாக ப்ளவுஸில் உள்ள அளவை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட்டோட உயரம் வந்து அதுவும் 3 இன்ச்சு. இப்போ அதாவது 3வது உள்ள டாட் வந்து ஆம்ஹோல் கிட்டே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சோட கம்மியாகவே இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிட்டு டாட்டோட அகலம், அதாவது ஃப்ரண்ட் டாட்டோட சென்டர் டாட்டோட இறக்கம் வந்து 13.5 இன்ச்சு, அகலம் வந்து 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறது உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக கட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்துடும். இப்போ 3வதாக ஒரு டாட் இந்த கேப் மட்டும் 1.25 இன்ச் இருக்குது. ஒவ்வொரு டாட்டுக்குமே 1.5லேருந்து 1.25 இன்ச் வந்து அந்த அகலத்தில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கரெக்டான கப் ஷேப்பாக இருக்கும். 33 இன்ச்சு உள்ளவங்க எல்லாருக்குமே இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக செட் ஆகும். இப்போ நெக்கோட ஷேப் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் நான் அதை மாதிரி கொடுத்துட்டு ரவுண்ட் நெக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. டாட் பிடிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
2 சைடும் அப்படியே பேக் சைடு எடுக்கிறதுக்கு எப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதை மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணும்போதே அதுக்கு வந்து ட்ரேஸ் எடுத்துக்கனாலும் குண்டூசி வச்சு குத்துனீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து தெரியும். எல்லா கிளாத்லேயும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி கிளாத் வந்து நான் இப்போ அளவுலாம் எடுத்து கட் பண்ணலை. நம்ம வந்து தச்சுட்டு எப்படி வந்து பட்டி அளவு கட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது புரியும். நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லேயும் உங்களுக்கு அதை தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போ 2 கிளாத் வந்து நமக்கு பட்டி கிளாத் இருக்குது. கீழ்ப்பக்கம் தேவையான அளவு மடித்து தைச்சிட்டு பட்டி கிராஸ் வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். எந்த குழப்பமுமே இல்லை. ஃப்ரண்ட் அளவு பேக் அளவு வச்சுட்டு சென்டரில் நம்ம பாயிண்ட் வந்து அந்த டாட்டோட இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி இறக்கம் கம்மி பண்ணி 3/4லேருந்து 1 இன்ச் வரைக்கும் அந்த பட்டியோட கிராஸ் வந்து டாட் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் 3 ப்ளவுஸ் கூட 10 நிமிஷத்தில் டக்குன்னு கட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.